அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளை தை அமாவாசை. குலதெய்வ கோவிலுக்கு இந்த ஒரு தீபம் ஏற்றுங்கள், பித்ரு தோஷம் நீங்கும், குலதெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அது என்ன தீபம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம தை அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு எப்படி தர்ப்பணம் கொடுத்து படையல் போட்டு அவர்களை நாம் வழிபாடு செய்கிறோம் இல்லைங்களா? அதே அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த குலதெய்வ வழிபாடு. நம்மளுக்கு அமாவாசை அப்படிங்கிறது நம்மளுக்கு எந்த அளவுக்கு முன்னோர்கள் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நீங்கள் காலையில் தர்ப்பணம் கொடுத்துட்டு மதியம் படையல் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு அதற்கப்புறமாக நீங்கள் இந்த வழிபாட்டை குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். மாலை 6 மணிக்கு மேலே செய்யலாம். இல்லை அருகிலேயே முதல்ல உங்கள் வீட்டிற்கு அருகில் உங்களுடைய குலதெய்வம் கோவில் இருக்குதுன்னா முதல்ல அங்கே எப்படி இந்த தீபத்தை போடணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். உங்கள் வீட்டிற்கு அருகில் குலதெய்வம் கோவிலுக்கு உங்களால் அன்றைய தினம் சென்று நீங்கள் இந்த தீபத்தை போட்டு வழிபாடு செய்யலாம் அப்படின்னு வாய்ப்பு இருக்கிறவங்க உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போங்க. போயிட்டு என்ன தீபம் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவிளக்கு தீபம். நீங்கள் வீட்டிலையே மாவிளக்கு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போங்க. எல்லோருக்குமே தெரியும், அரிசி மாவு, அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை, உங்களுக்கு எது வாய்ப்பு இருக்கோ அதை போட்டுக்கோங்க. ஏலக்காய் தூள் கொஞ்சமாக போட்டு தண்ணீர் ஊற்றி இல்லைன்னா பால் ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சது ஒரு விளக்கு வடிவில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் போடணும். இந்த மாதிரி 2 விளக்குகள் ரெடி பண்ணி அந்த தீபம் போடுறது தான் நம்ம மாவிளக்கு தீபம். இப்படி தான் போடுவோம். நீங்கள் இதை வீட்டிலேயே இந்த மாவு விளக்கு தயார் பண்ணி எடுத்துட்டு போய்க்கோங்க. அங்கே போய் நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க. இப்படி நம்ம குலதெய்வத்திற்கு மாவிளக்கு தீபம், அதுவும் தை அமாவாசை அன்று நாம் இந்த வழிபாட்டை செய்யும்போது நம்மளுக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதமும் சேர்ந்தே கிடைக்கக்கூடியது. நம்மளுடைய குலதெய்வம் யாரு? நம்மளுடைய மூதாதையர்கள் வழிபட்டு அவர்கள் வழக்கமாக பரம்பரையாக நாம் வழிபட்டுட்டு வந்த தெய்வம்தான் குலதெய்வம். நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம். ஆக நம்ம குலதெய்வத்தை நீங்கள் இந்த மாவிளக்கு தீபம் போட்டு வழிபாடு செய்யும்போது குலதெய்வத்தின் அருளும் சேர்த்து முன்னோர்களின் ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கிடைக்கும். ஆக இது இரண்டுமே இணைந்து வரக்கூடிய ரொம்பவுமே அற்புதமான ஒரு வழிபாடு. நான் என்னமோ ஒரு 500-1000 ரூபாய்க்கு எந்த ஒரு பொருளையும் செய்ய சொல்லலை. ஜஸ்ட் மாவிளக்கு மட்டும்தான் நம்ம போட சொல்கிறோம். இதுக்கு அதிகமாக ஒரு 100 ரூபாய் இருந்தால் கூட போதும். ஆக இந்த தீபத்தை நம்ம ஏற்றி வழிபாடு செய்யலாம். இப்போ எங்களால் குலதெய்வம் கோவில் போக முடியாது, அன்றைய நாள் நாங்கள் முன்னோர்கள் வழிபாட்டை செஞ்சுட்டு கோவில் கொஞ்சம் தூரமாக இருக்கிறது, எங்களால் போயிட்டு வர முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். உங்களுடைய குலதெய்வம் படம் இருக்குது அப்படின்னா அதை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இல்லைங்க குலதெய்வ படமும் எங்ககிட்ட கிடையாது அப்படிங்கிறவங்க ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க. பித்தளை, செம்பு இந்த மாதிரி இருக்கக்கூடிய, சில்வர்லாம் பயன்படுத்தக்கூடாது. சில்வர், பிளாஸ்டிக், கண்ணாடி இது இல்லாமல் பித்தளை, வெள்ளி, செம்பு இந்த மாதிரி உலோகங்களில் இருக்கக்கூடிய ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க. அது நிறைய சுத்தமான நீரை நிரப்பிக்கோங்க. அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2-3 பூ போட்டுக்கோங்க. மேலே வேப்ப இலை அதை வச்சுட்டு அதற்கு நடுவில் பூக்கள் வச்சு இதை நீங்கள் உங்களுடைய குலதெய்வமாக பாவித்து உங்களுடைய குலதெய்வத்தை ஆகாவனம் செய்யுங்க. செஞ்சுட்டு நீங்கள் அதற்கப்புறமாக மாவிளக்கை நீங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கிறீங்க இல்லைங்களா, அந்த மாவிளக்கை ஒரு முன்னாடி ஒரு வாழை இலை போட்டுக்கோங்க. வெத்தலை பாக்கு, பழம், தேங்காய், இவ்வளவுதான். அதற்கப்புறமா இந்த மாவிளக்கு, இல்லை நீங்கள் நெய்வேத்தியமாக ஏதாவது நான் செஞ்சு வச்சு வழிபாடு செய்கிறேங்க அப்படின்னா கூட உங்கள் சக்கரை பொங்கல் செய்யலாம். இது எல்லா தெய்வங்களுக்கும் பொதுவானது. ஆக சக்கரை பொங்கல் செய்து வச்சுக்கோங்க. இந்த
தீபம் இந்த மாவிளக்கு தீபத்தை ஏத்திக்கோங்க வீட்டில். இந்த மாதிரி செஞ்சு உங்க குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்க வீட்டில் என்றென்றைக்கும் செல்வம், நிம்மதி, சந்தோஷம் நிலைத்து இருக்க வேண்டும் அப்படின்னு மனதார உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. முடிஞ்சா 108 முறை உங்களுடைய குலதெய்வம் பேர் சொல்லி நீங்க அர்ச்சனை கூட செய்து கொள்ளலாம். ஓம் குலதெய்வமே போற்றி, ஓம் குலதெய்வமே போற்றி. நான் குலதெய்வம்னு சொல்றேன், உங்களுக்கு ஓம் உங்களுடைய குலதெய்வத்தின் பேர் சொல்லி போற்றி அப்படின்னு சொல்லுங்க. இல்லை அதற்கு ஏதாவது விசேஷமான மந்திரங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் பயன்படுத்தி அன்றைய முறை நீங்க உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு இப்படி செய்வது அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது. இது நீங்க வீட்டில் செய்றீங்கன்னா எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா மாலை 6 மணிக்கு மேலே நீங்க இந்த வழிபாட்டை செய்யலாம். வீட்டில் இருக்கிறவங்க, எங்களால் குலதெய்வம் கோவிலுக்கு நாங்கள் காலையிலேயே எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சிட்டோங்க, நாங்கள் இதுக்கு மேலே குலதெய்வம் கோவிலுக்கு தான் போவோம், கோவிலில் போய் நாங்கள் போட்டுலாமான்னா தாராளம் விசேஷம். போக முடியாதவங்க வீட்டில் இப்போ நான் சொன்ன இந்த முறைப்படி நீங்கள் வீட்டில் மாவிளக்கு தீபம் போட்டு உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள். நம்ம அன்றைய தினம் முன்னோர்களை நம்ம வழிபாடு செய்வோம், அது ரொம்ப விசேஷம். அதை முடிச்சிட்டு அதற்கு அடுத்தபடியாக நம்ம வழிபாடு செய்யக்கூடியது குலதெய்வத்தை தான். எப்படி நம்ம அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்கு படையலிட்டு காகத்திற்கு சோறு வச்சு நம்ம இந்த வழிபாட்டை செய்கிறோமோ அதே மாதிரி குலதெய்வத்தையும் நம்ம இந்த மாவிளக்கு தீபம் போட்டு அன்றைய தினம் நம்ம வழிபாடு செய்யும் போது குலதெய்வமும் நம்மளுடைய வீட்டிற்கு வருவாங்க. அன்றைய இரவு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளை பார்க்க வருவார்களோ அதே மாதிரி நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடிய குல தெய்வமும் நம்ம வீட்டுக்கு வரும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால அன்றைய தினம் நீங்க குலதெய்வ வழிபாடு செய்வது அவங்க மனமுகந்து நம்ம வீட்டில் இருந்து ஆசீர்வாதம் செஞ்சு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்க, தரித்திர நிலை நீங்க, செல்வ நிலைகள், பொருளாதார நிலைகள், வருமானங்கள் அதிகமாக உயரும் அப்படிங்கிறது தான் இதனுடைய தாற்பயம். அதனால மறக்காம நாளைய தினம், அதுலேயும் இந்த வருடம் நம்மளுக்கு வரக்கூடியது வெள்ளிக்கிழமையோடு அமாவாசை வருகிறது, ரொம்ப விசேஷமானது. அதனால இந்த சுக்கிரவார அமாவாசையை தவற விடாம முன்னோர்கள் வழிபாட்டோட சேர்த்து இந்த குலதெய்வ வழிபாட்டையும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா முன்னோர்களின் ஆசீர்வாதமும் குலதெய்வத்தின் அருளும் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க, முடியாதவங்க வீட்டில் இப்ப நான் சொல்லக்கூடிய முறையில செஞ்சு வழிபாடு செய்யுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமானது. அதனால எப்பவுமே ஒன்று மனசுல வச்சுக்கோங்க, பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு குலதெய்வம் கோவிலுக்கு போறது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது. எப்பொழுதுமே இதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போறீங்கன்னா இந்த 2 தினங்களிலும் போறது ரொம்ப விசேஷங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.